கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 149 சங்கீதம் 4 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். இந்த வசனத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்களின் மேல் பிரியம் வைக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் எல்லார் மேலும் பிரியமாக இருக்கிறார், நேசமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எல்லா ஜனத்தின் மேலும் நேசமாக இருக்கிறார். இதிலே பின்வரும் பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், He crowns the humble with victory. He crowns the humble with victory. அப்படி என்றால் crowns என்றால் கிரீடம், humble என்றால் தாழ்மை, victory என்றால் வெற்றி. யாருக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது. என்ன கிரீடம்? விக்ட்ரி, வெற்றியின் கிரீடம், வெற்றியின் மகுடம் சூட்டப்படுகிறது. அன்பான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருக்கிறார். அதிலும் நமக்கு ஒரு வெற்றி வாகை சூட வேண்டுமானால், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டுமானால், நாம் சாந்த குணமுள்ளவர்களாய், தாழ்மை உள்ளவர்களாய், ஹம்பிள் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். வெற்றியின் மகுடத்தை, கிரீடத்தை நமக்கு சூட்டுவார். பரலோக ராஜ்யம் வரை நம்மை காத்துக்கொள்வார். நமக்கு தேவை ஒரு தாழ்மை உள்ள இருதயம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் கிருபை அளிப்பாராக. ஆமேன்.